நமக்கு தெரிஞ்சு ஒரு பட்டியலின தலைவர் ஆம்சாங்ன்ற ஒருத்தரை படுகொலை பண்ணாங்க. இது அமைதிக்கான ஆட்சி நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா திறமையான ஒரு அரசியல்வாதி இருக்கும்போது ஒன்றும் தெரியாத ஒரு ஜீரோ நம்ம வச்சோம்னா ஒரு முட்டி ஆத்மீய பிரச்சனை அடிக்கிறோம். அது மாதிரி தான் விஜய். அவரோட மீட்டிங் எல்லாமே கேன்சல் பண்றாரு. ஏன் கேன்சல் பண்றாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வெயில் ஆகாதுங்க அவருக்கு. ஏசி 6 கோடி ரூபா பஸ்ல வராரு அவரு. 6 கோடி ரூபா பஸ்ல வரவருக்கு 5 நிமிஷம் வெயில நின்று பேச முடியாது அவருக்கு. அவங்க தொண்டர்களுக்கே தெரியல. அவரு கேரவன்ல இருந்து வந்தவர் அவரு. தலைவான்ற படத்தை அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கினே இது எனக்கு வேணும் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி பர்மிஷன் கேட்டு அந்த போயஸ்காரனில் போயிட்டு நின்று வெளியில நின்றுந்தாரு. கடுகு வெடிக்கும் போது காரமாதாமா இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் அது வெறும் தாளிக்க மட்டும்தான் செய்ய முடியும். ஊருக்கே கடுகுன்னு காட்ட முடியாது. அது மாதிரி விஜய்ன்ற ஒரு சின்ன கடுகு தான். அதை எடப்பாடி ஐயா கூட சேர்த்து நம்ம பேசுற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கானு தெரியல. ஒரு வெட்டி விளம்பரம் எப்படி வேணா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னாரு ஸ்டாலின் நான் வந்தாரு இடிவு தரப்போறேன். ஒரு அம்மா நான் சொன்னாங்க ஸ்டாலின் நான் வந்தா நீச்சல் அடிக்க விட்டான்னு சொல்லிட்டு போறாங்க. சின்ன குழந்தைங்க கொண்டு கஞ்சா எவ்வளோ ஸ்கூல் பள்ளிக்கூடம் கொண்டு அவங்க ஆட்சியிலேயே தான் ஸ்கூல்லலாம் ரைடுலாம் போனாங்க. இந்த அன்ஸு கஞ்சா இதெல்லாமே ஸ்கூல் ஹாஸ்டல் எல்லாமே ரைடு நடந்தது. பொதுமக்கள் எல்லாமே பார்த்தாங்க. உதயநிதி, ஸ்டாலின், அவங்க அப்பா இவங்கெல்லாம் ஒரு காலத்துல யார் காலில் போய் வாஜ்பாய் காலில் போய் விழுந்தாங்களே, அது மறந்து போச்சா? ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது இப்போ போதைப் பொருட்கள்லாம் நிறைய இவர் ஆட்சியில் ஃபுல்லாக போதைப் பொருள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே பாலியல் பலாத்காரம், ஜாதி வன்கொடுமை எல்லாம் ஹாஸ்பிட்டல் எங்கே ஒரு பள்ளிக்கூடம் போனாலும் ஜாதி எப்படி அந்த பையனை இது பண்ணுறாங்க. அது முதல்ல அது நாகரிகமா? ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு, ஒரு அட்டை படத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு வருது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபேக் வீடியோஸ், நிறைய போட்டோஸ்லாம் வருது. நான் எடுத்துகிட்டு போய் சுத்த முடியுமா? சார் இப்போ உதயநிதி என்ன சொல்றாருன்னா, எல்லாரோட கட்சி மீட்டிங்கும் போயிட்டு அந்த போட்டோலாம் எடுத்துட்டு போய் காட்டுறாரு. அம்மா காலில் விழுந்தாரு, சின்னம்மா காலில் விழுந்தாரு, இப்போ பிஜேபி காலிலேயே விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் எப்ப வந்தார் அரசியலுக்கு? அவர் எப்ப வந்தாரு? எடப்பாடியார் எப்ப வந்தார் அரசியலுக்கு? 1974 இருந்து இப்ப 2026 வரையும் இருக்காரு. உதயநிதி எப்ப வந்தார் அரசியலுக்கு? அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அது முதல்ல அது நாகரிகமா? ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு, ஒரு அட்டை படத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு வருது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபேக் வீடியோஸ், நிறைய போட்டோஸ்லாம் வருது. நான் எடுத்துட்டு போய் சுத்த முடியுமா? சொல்லுங்க, அது நாகரிகமா? யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் காலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்ன வரைக்கும் அவர் தான் தமிழ்நாடோட சூப்பர் ஸ்டார், போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. சரிங்களா? எல்லாம் மரியாதை நியமித்தமா அவங்கள கௌரவப்படுத்துறது. இதனால அவருக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னா ஓட்டுலாம் கிடைக்காது. சரிங்களா? அதை மக்கள் ஒரு முகசழிப்போட தான் பார்ப்பாங்க. இவங்க காலில் விழுந்தோம், அவங்க காலில் விழுந்தாரு, போட்டோ காட்டலாம். நாங்க போய் மோடி ஐயா காலில் விழுந்தோன்றதை அவர் காட்டுறதை விட எங்க கட்சியில இருந்த பன்னீர்செல்வம் ஐயா போய் யார் காலடியில விழுந்திருக்காருன்னு எங்களுக்கே அசிங்கமா இருக்கு. உதயநிதி, ஸ்டாலின், அவங்க அப்பா இவங்கெல்லாம் ஒரு காலத்துல யார் காலில் போய் வாஜ்பாய் காலில் போய் விழுந்தாங்களே, அது மறந்து போச்சா? விஜய் என்ன சொல்றாருன்னா, அதிமுகலாம் ஒரு பொருட்டே கிடையாது, அவங்கள நாங்க மதிக்கவே இல்லை, எங்களுக்கு போட்டி திமுக தான், நாங்க 2 முனையா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? விஜய் அவர் சொல்றானாக்கா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு வருஷம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ இருந்தா இவர் சொல்லலாம். அதுக்கு அந்த தகுதி இருக்கு. இவருக்கு எதுவுமே இல்ல. விஜய் முதல்ல ஒரு நடிகர். அவர் கேரவன்லேயே ஆட்சி. முதல்ல கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. அங்க அந்த ஸ்பாட்ல இதே விஜயகாந்த் இருந்தா கூட ஏதோ பண்ணிருப்பாரு. அந்த ஸ்பாட்ல போய் இறங்கி புதுசா படைச்சிருக்காரு விஜய். யாருமே ஆறுதல் கூட போவாங்க நேர்ல. ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் எந்த தலைவராக கூப்பிட்டு வீட்டுல கூப்பிட்டோ மண்டபத்துல கூப்பிட்டோ ஆறுதல் சொன்னதுக்கு வரலாறு கிடையாது. விஜய் அதை பண்ணியிருக்காரு. விஜய்க்கு அரசியல் அனுபவங்கள் கிடையாது. போதுங்களா? மக்களிடையே ஒரு சோசியல் ஒர்க்கும் பண்ணதில்லை, ஒரு நல்ல திட்டம் பண்ணதில்லை. அவரும் ஒரு நடிகர். அவரை பத்தி பேச ஒரு தகுதி கிடையாது. கடுகு வெடிக்கும் போது காரமாதாமா இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் அது வெறும் தாளிக்க மட்டும்தான் செய்ய முடியும். ஊருக்கே கடுகுன்னு காட்ட முடியாது. அது மாதிரி விஜய்ன்ற ஒரு சின்ன கடுகு தான். அதை எடப்பாடி ஐயா கூட சேர்த்து நம்ம பேசுற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கானு தெரியல. யார் விஜய்? யார் விஜய்னா யாரு? டிவிகே விஜய் தான். டிவிகே விஜய் நடிகர் விஜயா?
நடிப்பை விட்டுட்டு முதல்ல வெளியே வர சொல்லுங்க. வேன்ல நின்று நடிச்சிட்டு இருக்காரு அவரு. இது இது என்ன இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இப்போ நான் ஒரு பொதுமக்கள் ஒரு பப்ளிக்கா சொல்றேன். நானு அவரோட மீட்டிங் எல்லாமே கேன்சல் பண்றாரு. ஏன் கேன்சல் பண்றாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வெயில் ஆகாதுங்க அவருக்கு. ஏசி 6 கோடி ரூபா பஸ்ல வராரு அவரு. 6 கோடி ரூபா பஸ்ல வரவருக்கு 5 நிமிஷம் வெயில நின்று பேச முடியாது அவருக்கு. அவங்க தொண்டர்களுக்கே தெரியல. அவரு கூட எல்லாம் இவரெல்லாம் நீங்க களத்துல இல்லையா போட்டியா? திமுக தாங்க எங்களுக்கு போட்டி. நாங்கள் டிவிக்கே ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து விஜய் 50க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சுக்கிறாரு. ஸோ அதில் ஒரு படத்தில் வந்து தலைவான்ற படத்தை வந்து அம்மாகிட்ட பர்மிஷன் வாங்கினே இது எனக்கு வேணும் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி பர்மிஷன் கேட்டு அந்த போயஸ்காரனில் போயிட்டு நின்று வெளியில் நின்றுந்தாரு. ஸோ அப்படி இருந்தவர் தான் வந்து இன்னைக்கு இது அரசியலில் வந்துக்கிறாரு. அவர் ஒன்று வந்து என்னன்னா பின்னாடி வந்து எழுதி கொடுக்கறத அப்படியே வந்து வாசிக்கிறாரு. ஸோ டிஎம்கே எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அதே தான் டிவிகேவையும். எதிர்கட்சிலாம் வந்து வரத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆளுநத்துக்கும் தகுதியற்ற ஒரு ஆட்சி தான். பிஜேபி கிட்ட கேட்காம எடப்பாடி ஐயா எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? மத்திய அரசுல அவங்க ஆட்சியில இருக்காங்க. அவங்க கிட்ட சில விஷயம் நமக்காக ஃபண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்கள பார்த்துதான் ஆகணும், வாங்கிதான் ஆகணும். நிறைய விஷயம் வந்து நமக்கு அவங்க மூலியமா நடக்க வேண்டியது இருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்ட்டு. இவங்க என்ன போய் அரசியல் எல்லாம் ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டு வந்தாங்களா? எல்லாம் இவங்க அனுபவபூர்வமா காங்கிரஸ் இருக்கும்போது இவங்க சந்திக்காததா? 7.5 கொண்டு வந்தார்ல மாணவர்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி கொண்டு வந்தாரு? மத்திய சர்க்கார் ஒப்புதல் இல்லாம, மாநில ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாம இவராக கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றி பிறகுதான் வந்து ஆளுநர் கையெழுத்து போட வச்சாரு. ஆளுமை மிக்க தலைவர் எங்கள் எடப்பாடியார். ஸோ நீங்க சொல்றதுக்கு பொருந்தாது. ஒரு வெட்டி விளம்பரம் எப்படி வேணா பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னாரு ஸ்டாலின் நான் வந்தாரு இடிவு தரப்போறேன். ஒரு அம்மா நான் சொன்னாங்க ஸ்டாலின் நான் வந்தா நீச்சல் அடிக்க விட்டான்னு சொல்லி போறாங்க. இப்போ வந்து எப்படி பண்ணாக்கா ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் தப்பா இருக்காங்க. ஸ்டாலின் தோகோட தமிழ்நாட்டு விழுதலை ஆட்டணும் ஏதனும். அது இப்போ வந்து பிஜேபி வந்து நம்ம கூட்டணியில் இருக்காங்க. ட்ரோல் பண்ணணும்ல, ட்ரோல் பண்ணாதானே அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து முடியும். அதனால சொல்லுவாங்க. பிஜேபி சார்பில் வந்து வரலாம். மேலிடங்கள் வந்து மேலிடத்தை நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதிகள் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம அவங்க பேச்சும் கொஞ்சம் கேட்டோம். ஸோ பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுத்தணும். தமிழ்நாட்டுக்கு நல்ல பண்டுகள் கொடுக்க முடியும். இவர் நான் பண்ணுறேன் என்னத்தை பண்ணிட்டாரு? ஒன்றுமே பண்ணல. 5 ஆண்டு கால சாதனை, சரியான சாதனை. ஒயின் ஷாப் தான் நல்லா பிளாக்ல ஓடுது, 24 hours நல்லா ஓடுது. பாஜக கால்லாம் வந்து அதிமுக வேலை அப்படின்னு சொல்ல போனா காங்கிரஸ் காலில் டிஎம்கே விழுந்துருக்காங்களான்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். யாரு காலையும் யாரும் விழுந்து இல்லை. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்ததுனால தான் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், காந்தி, சரஸ்வதி இவங்க 4 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. எப்படி? எங்களுடைய ஓட்டு ப்ளஸ் பிஜேபி ஓட்டு சேர்ந்ததுனால எம்எல்ஏ. புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வைக்கல. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுக கூட தாவேகா சேர்ந்துரும், 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா நினைக்கிறீங்களா? வந்தா வரட்டுமா. எங்க தலைவர் எவ்வழியோ அவ்வழிதான் எங்க வழி. சரிங்களா? அம்மா கத்து கொடுத்த அரசியல் எங்களுக்கு. எங்களுடைய முடிவு எதுவுமே கிடையாது. கூட்டணி விஷயம் எல்லாமே எங்க தலைவர் தான். பகதி மேடம் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா திறமையான ஒரு அரசியல்வாதி இருக்கும்போது ஒன்றும் தெரியாத ஒரு 0 நம்ம வச்சோம்னா ஒரு முட்டையை அத்துமே வச்சோம் அடிக்கிறோம். அது மாதிரி தான் விஜய். டிவிக்கே வந்து வந்துச்சு அப்படின்னாலும் எங்களுக்கு ஓகே தான். எங்களோட நிலைப்பாடு ஓகே. தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். கொள்கை வந்து நம்ம கொள்கை இது வேற. அவர் வந்து கேரம்ல பார்த்து தான் இருக்கு. அது வந்து நம்ம முடிவு பண்ணதில்லை, நான் முடிவு பண்ணதில்லை. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஐயா இருக்காரு, அவங்க முடிவு பண்ணதுதான். எடப்பாடி ஐயாவோட ஆட்சி நல்லா இருந்துச்சா இல்ல ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி நல்லா இருந்துச்சா? எந்த ஆட்சி சிறந்ததா இருந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்க? சிறந்த ஆட்சி வந்து எடப்பாடியார் ஆட்சி. இப்போ வந்து போதைப் பொருட்கள்லாம் நிறைய, இவர் ஆட்சியில் ஃபுல்லாக போதைப் பொருள், பெண்கள் குழந்தைகள் வந்து எல்லாமே பாலியல் பலாத்காரம், ஜாதி வன்கொடுமை, எல்லாம் ஹாஸ்பிட்டல் எங்கே ஒரு பள்ளிக்கூடம் போனாலும் ஜாதி அந்த பையனை இது பண்ணுறாங்க. தென் மாவட்டங்களும் சரி, அப்சலும் சரி, எங்கே போனாலும் இந்த பிரச்சனை நிறைய வருது. இவர் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கல காவல்துறை. மக்களுக்கு நல்லதை செய்வார், சொன்னதை செய்வார். முதல்ல மகளிர் பாதுகாப்பாக இருப்பாங்க. குடி சமாச்சாரம் வெளியே வராது. அதனால எடப்பாடி ஆட்சி நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி. ஸ்டாலின் ஐயா ஆட்சியில வந்து எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கல, ஒரு நல்ல பாதுகாப்பு இல்லை. அப்படின்னும் போது எங்களுக்கு எடப்பாடி ஐயா ஆட்சி தான் மிக சிறந்தது. மெட்ராஸ் சிட்டியில மற்ற தமிழ்நாடு முழுக்க இந்த வரிலாம் இருக்குங்க இல்லையா? அனைத்து வரிகள், குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, வீட்டு வரி, மற்ற இபி சம்மந்தப்பட்ட வரிகள்லாம் ஒரு காலத்தில் ஏற்றலை. ஆனால் இப்போ இந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய பல மடங்கு ஏற்றிருக்காங்க. அதனால வந்து குறிப்பிட்ட சில நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக்கி இருக்காங்க. இதெல்லாம் எடப்பாடியார் வந்தால் தான் சரியா சீர் செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு கஞ்சா எவ்வளோ ஸ்கூல் பள்ளிக்கூடம் முதற்கொண்டு அவங்க ஆட்சியிலேயே தான் ஸ்கூல்லலாம் ரைடுலாம் போனாங்க. இந்த அன்ஸு கஞ்சா இதெல்லாமே ஸ்கூல் ஹாஸ்டல் எல்லாமே ரைடு நடந்தது, பொதுமக்கள் எல்லாமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஆட்சி வந்து சாதாரணமாக இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு ஒரு பட்டியலின தலைவர் ஆம்ஸ்டாங்ன்ற ஒருத்தரை படுகொலை பண்ணாங்க. இது அமைதிக்கான ஆட்சி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு பொதுமக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் போதுமே எப்படி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சி நம்ம சொல்ல முடியும்? முதல்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், ஓகேங்களா? அடுத்தபடியாக அந்த கொலை கொள்ளை இப்போ பட்ட பகல்ல வந்து மதுரையில் ஏதோ ஒரு ஊர்ல வந்து வெட்டி கொலை பண்ணாங்க. அது நல்ல ஆட்சி. அது மக்கள் வந்து 2026 ஏமாற மாட்டாங்க. எதுக்காகனா 523 வாக்குறுதி 2021 கொடுத்தாங்க. அதுல வந்து வெறும் 63 வாக்குறுதி தான். ஸோ அது பர்சன்டேஜில் பற்றி பார்த்தா 17% தான் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களே. ஒரு ஃபெயிலான கட்சி தான் வந்து திமுகவே. ஆனால் வந்து அண்ணா எடப்பாடியார் வந்து அம்மா விட்டு போன அந்த கொரோனா காலத்தில் வந்து 4 வருஷம் 2 மாதம் வந்து இருந்தார். அந்த 4 வருஷம் 2 மாதமும் சிறப்பான ஆட்சியை வந்து கொடுத்தாரு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தோத்துக்கிட்டே இருக்காரு, 10 தடவை நின்னாலும் 10 தடவையும் தோத்து தான் போறாரு அப்படின்ற மாதிரி இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கலாய்க்கவே செய்யறாரு மேடையில ஏறி. எடப்பாடி வந்து அரசியல் வாரிசு கிடையாதுமா. ஸ்டாலின் வந்து அரசியல் வாரிசு. அதனால கஷ்டப்பட்டு மேலே வரவங்க எதுவும் பேச மாட்டாங்க, கஷ்டப்படாத வரவங்க கொஞ்சம் தப்பு தப்பாக பேசுவாங்க. அதனால சிறந்த ஆட்சி எடப்பாடி தான் கொடுப்பாரு. 10 வருஷமா அவங்க எங்க பாசையில சொல்லலாம் கூப்பில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது அம்மா இருக்கும் போது அதை நாங்க எப்படி சொல்றது? 10 வருஷம் அவங்க ஆட்சி இல்லாம தானே இருந்தாங்க, ஆமாவா இல்லையா? 10 வருஷம் என்ன இப்ப 10 வருஷம் அவர் என்ன தனியா நின்று பெரும்பான்மை ஆட்சி வந்துட்டாரா? கூட்டணி கட்சி தான் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அவரது கூட்டணி கூட இல்லை அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2011 முன்னாடி திமுகவினுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அம்மா இருக்கும்போது கலைஞர், எம்ஜிஆர் இருக்கும்போது 15 வருஷம் வனவாசம் போனவர் யாரு? கருணாநிதி 14 வருஷம். அவர் தாத்தா அப்பா 14 வருஷம் ஆட்சி கட்டிலே உட்கார்ல திமுக. இவங்கெல்லாம் பேசலாமா? எத்தனை தோல்வி சந்திச்சிருக்காங்க? இது 10 தோல்வியா? 1977 இருந்து 77, 1980, 1984 வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட தோத்து போனார் அவங்க அப்பா கருணாநிதி. அதையும் சொல்ல வேண்டியது தானே. இப்ப 2026ல உங்களுக்கு போட்டியா ரொம்ப டஃப்பான இந்த கட்சி தான் இருக்குன்னா எதை சொல்வீங்க? டஃப் கொடுத்தா டிஎம்கே தாங்க. ஒரிஜினலா ஒத்துக்கணும். அது அரசியல்னா அண்ணா திமுக. எங்களுக்கு டஃப்னா டிஎம்கே தான், வேற யாரும் கிடையாது. திமுக தான். இப்போ வந்து டிவிகே வந்திருக்கு, என்டிகே வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே தனிச்சு நிற்குது. ஓட்டு கண்டிப்பாக பிரியும், பார்ப்போம் எதிர்காலத்தில். எப்பயுமே இல்லை, இப்போன்னு கிடையாது, எப்பயுமே டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே தான். இப்போ அதை வந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது. ஆப்போசிட் பார்த்தோம்னா இப்போ திமுக தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இப்போ வந்து விஜய் வந்தாலும் சரி அதை எதுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டு திமுக தான்.